ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் விட போகிறோம். அதுக்கு வந்து எனக்கு காலையில் வச்சு மீன் குழம்பு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து மீன் ரோஸ்ட் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. அவர் தான் மீன் ரோஸ்ட் போட போகிறாரு. என்னங்க தொலைகிட்டே இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியா பேக்காடு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வேர்த்து ஊத்துது, வெயில் தாங்க முடியல. அடுப்புல நிக்கிறமா இல்ல இட்லி கொண்டாக்குள்ள இருக்கிறமானே தெரிய மாட்டேங்குது. ஏன் மூஞ்சி பாத்துட்டு இருக்கீங்க? ரோஸ்ட போடுங்க. என்ன வேணாமா? எண்ணெயெல்லாம் காஞ்சிருச்சு. கையை விட்டு பாரு, காஞ்சிச்சு பாரு. எங்க கையை உள்ள விடுங்க. வா. இந்த ரோஸ்ட் நான் மொறு மொறுன்னு இருக்கணும். ரோஸ்ட் போடுறது கலை. அது எப்படி போடணுமா? சோ அப்பா ஆரம்பிச்சுட்டாரு பழக்கம். அதே மாதிரி தோசை சுடுறது ஒரு கலை. இந்த பிஞ்சு போன தோசையா மக்களுக்கு பாருங்க. இந்த பிஞ்சு போன தோசை போடுறது கலையா? பிஞ்சு போன தோசை கேக்குறீங்க, தோசை கொடுன்னு. சரி, உங்களுக்கு நீங்களா சுட்டுக்கோங்க. ஒரு தோசை சுட தெரியுது உங்களுக்கு? சரி, நீங்க சுடுங்க. அடுத்த தோசை நீங்க சுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தான் சாட்சியா அடுத்த தோசை இவர்தான் சுடணும். அடுத்த தோசை நீங்க சுடுறீங்க. மெலிசா மொறு மொறுன்னு சுடணும். சரி, சுடுறேன். நான் சுடுற மாதிரி மொறு மொறுன்னு சுடணும். சரி, பார்க்கலாம். சரி, இதான் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேலஞ்ச். பொரிச்ச ரோஸ் எத்தனை வாட்டியான பொரிச்சிடலாம். தோசை சுடுங்க பாத்திரலாம். மெலிசா இருக்கணும், மொறு மொறுன்னு இருக்கணும். அடுத்தா பண்ணிட்டுமா? பண்ணியாச்சு. செஃப் கிட்டே வா. செஃப் தோசை எப்படி சுடுறீங்கன்னு பாக்கலாம். நான் தோசை எடுத்துட போறேன். அடுத்த தோசை சுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேலஞ்ச் நம்ம ஜெயிக்கிறோம். மெலிசா இருக்கணும் தோசை, ரோஸ்ட் மாதிரி மொறு மொறுன்னு வரணும். நல்ல நல்ல கரண்டிக்கு வலிக்கு போகுது.